புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையம். பலருக்கு சிடிவி பஸ் ஸ்டாண்ட் சொன்னா நல்லா தெரியும். கடந்த 60 வருடங்களாக முதன்முறையா இந்த பேருந்து நிலையம் மூடப்பட்டு பயணிகள், சாரதிகள், நடத்துனர்களோட அசௌகரியங்களை குறைக்கும் வகையில இங்கு பாரியதொரு புனரமைப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருது. தலைநகரிட மிகவும் பரபரப்பான பேருந்து நிலையமாக கருதப்படும் இந்த மத்திய பேருந்து நிலையம் 1964ஆம் ஆண்டு தான் முதன்முறையாக நிர்மாணிக்கப்பட்டது. நிர்மாணிக்கப்பட்ட காலத்திலிருந்து இங்கு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலுமே இது மாதிரியான ஒரு புனரமைப்பு பணி மேற்கொள்ளப்படுவது இதுதான் முதன்முறை. சொல்ல போனா கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழே இந்த புதுப்பித்தல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில இலங்கையில இதுவரை மேற்கொள்ளப்பட்ட மிகவும் பெரிய அளவிலான புதுப்பித்தல் பணி இதுவாகும் சொன்னாலும் அது மிகையாகாது. இந்த பேருந்து நிலையத்துக்கு வர்ற பயணிகளுக்கான இருப்பிடம், மின்விசிறி, சுத்தமான குடிநீர், டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட நேர அட்டவணை, பயணிகளோட பாதுகாப்புக்காக சிசிடிவி கேமராக்களை பொருத்துதல், சுத்தமான கழிப்பறை வசதி, சாரதிகள், நடத்துனர்களுக்கான நவீன மயப்படுத்தப்பட்ட ஓய்வறைகள்னு சொல்லி பல வசதிகள் தான் இப்ப இங்க நிர்மாணிக்கப்பட்டு வருது. கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த பணிகளை உத்தியோகபூர்வமா ஆரம்பிச்சு வச்சாரு. அன்னையில இருந்து இப்ப வரைக்குமே இந்த பணிகள் விறுவிறுப்பா நடைபெற்று வரும் நிலையில எதிர்வரும் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் இந்த பணிகளை நிறைவு செய்யறது தான் ஒரே இலக்காகவும் காணப்படுது. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சிட நேரடி வழிகாட்டுதலின் கீழ் இலங்கை விமானப்படையின் நேரடி பங்களிப்புடன் தான் இந்த பணிகள் இப்ப மும்முரமா இடம்பெற்று வருது. சுமார் 425 மில்லியன் ரூபாய் செலவுல வளமான தேசம் அழகான வாழ்க்கை அப்படிங்கிற அரசாங்கத்தின் கொள்கைக்கு இணங்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேரடி கண்காணிப்பின் கீழ் தான் இந்த புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தில புதுப்பித்தல் பணிகள் இன்னைக்கு முன்னெடுக்கப்பட்டு வருது.